இந்த பதிவு யாருக்கானதுன்னா மிஸ்டர் ராதவர்ஜன் அவர்களுக்கு தான். எதுக்காகனா ரீசெண்டாக அவரும் நம்ம டிவிகே கட்சி பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்களும் ஒரு பொதுவெளியில் பேசிக்கிட்டு போகும்போது ரொம்ப கமெண்ட் அடித்து பேசிட்டு போவாங்க. அது நம்ம ஐயா எடப்பாடியாரை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணன் ஒருவருக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்கள் பல இடங்களில் பல விதத்தில் டிமாண்டை வச்சு அது நிறைவேறலைங்கிறதுக்காக உங்களோட கருத்தை ஏற்றுக்கலைங்கிறதுக்காக ஒருத்தருக்கு வர சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கட்சி தலைவரை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 வருஷம் ஒரு கட்சியில் நிரந்தரமாக இருக்க முடியுமா உங்களால்? ஏடிஎம்கேலையும் இருந்துட்டீங்க, டிஎம்கேலையும் இருந்துட்டீங்க, அண்ணன் திருமாவளவன் விசிகே கட்சிலையும் இருந்து பார்த்துட்டீங்க, இப்போ கடைசியாக டிவிகேல வந்து சேர்ந்துருக்கீங்கன்னு வச்சுங்க. கண்டிப்பாக 26 எலெக்ஷன் முடிஞ்சதும் கண்டிப்பாக ஓட் சதவீதம் ஒரு 6-7% வாங்கினாலும் சீட்டு எதுவும் ஜெயிக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த கட்சியில் மறுபடியும் இருக்க போகிறதில்ல. மேபி அடுத்தது உங்கள் டார்கெட் பிஜேபியாக இருக்குன்னு வச்சுங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது ஐயா எடப்பாடியாரை பற்றி பேசுகிறதுக்கு? கூட்டணியை பற்றி முடிவு பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியும். உங்கள்கிட்டலாம் ஆலோசனை வாங்கி இல்லை உங்கள் பேச்சை கேட்டால் ஒருத்தட்ட போகணுன்னு அவருக்கு கட்டாயமே கிடையாது. நேரில் பேசி ஜெயிக்க முடியலங்கிறதுக்காக மறைமுகமாக இப்படி போகிற இடத்துலலாம் புறம் பேசுகிறது இது யார் பண்ணுவாங்கன்னா லேடிஸ் பண்ணுவாங்க இந்த வேலையை. முடிஞ்சால் புறம் பேசாமல் கட்சி வேலையை ஏதாவது செஞ்சு முன்னேற பாருங்கள். இல்லைனா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நாவடக்கத்தோட பொதுவெளியில் பேசும்போது பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதா இந்த பதிவோட நோக்கம். நன்றி, வணக்கம்.